ஹலோ மக்களே, வெற்றி துளசி யாரை எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்டா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதுல சண்டை எபிசோட்ஸ் எல்லாம் செமையாவே இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாரும் சந்தேகப்பட்ட மாதிரி சிவராமன் உயிரோட தான் இருக்காங்க. சிவராமனோட கம்பெனில இருந்து சரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பார்க்கும்போது அங்க உள்ளவங்களும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் படிச்சு பார்க்குறாங்க. அதே சமயத்துல லக்ஷ்மி கிட்ட சிவராமனோட பிளட் குரூப் என்னன்னு கேக்குறாங்க. ரிப்போர்ட்ல வேற மாதிரி இருக்கு, அவங்க சொன்னது வேற மாதிரி இருக்கு. இதுல இருந்து தெளிவா தெரியுது கண்டிப்பா இது சிவராமன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு நம்பிக்கை வருது. எங்க இருந்தாலும் தன்னோட அப்பா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம துளசியும் அஞ்சலிய மாத்தி மாறி செமையா ஆக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படியாவது அப்பாவோட நிலைமைக்கு யார் காரணம், அதே சமயத்துல நம்ம அப்பாவுக்கும் மகேஷ்க்கும் என்ன சம்மந்தம், எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு செமையா நம்ம துளசியும் அஞ்சலியும் சேர்ந்த மாதிரி சரியான மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தன்னோட மாமா சிவராமனோட நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் துளசி அஞ்சலி கூட சேர்ந்து எல்லார்கிட்டயும் செம அதிரடியா அடிச்சு தம்சம் பண்ணி கேட்குறாங்க. வெற்றியை கொஞ்ச நாளுக்கு அப்புறமா செம மாசா காட்டியிருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வெறைத்தனமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம துளசியை விடுற மாதிரி இல்லை, எப்படி இருந்தாலும் இந்த மதியம் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மதியம் அப்படியே கூட்டிட்டு போய் செக்கப்புக்கும் போயிடுறாங்க. மகேஷ்க்கு இன்னொரு பக்கம் ரொம்பவே டென்ஷனா இருக்கு. என்னாச்சோ செக்அப் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோன்னு பதட்டமாவே இருக்காங்க. மதியம் மகேஷ் கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. எப்படியாவது இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மகேஷ் நினைக்கிறாங்க. ஆனா மதியம் என்னடா என்ன நடிக்க கூட்டிட்டு வந்த, இப்ப என்னடானா ஒரு குழந்தையும் கூட்டிட்டு வந்து அதுக்கு அம்மாவா நடிக்க வச்சிருவ போலன்னு சொல்லிட்டு மகேஷை சரியா வெளுத்து வாங்குறாங்க. ஒரு வழியாட்டு செக்கப்புக்கும் வராங்க. அந்த டைம்ல நம்ம டாக்டர் அவங்கள செக்அப் பண்ணிட்டு எல்லாம் நல்லபடியா இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் நம்ம துளசிக்கு நிம்மதியாச்சு. சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம மதியை கூட்டிட்டு வராங்க. அப்படி ஒரு பக்கம் இருக்கும் போதே ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதுல என்னடானா மகேஷ் மதியை ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ண இடத்த தான் காட்டுறாங்க. அதில் என்னடானா நம்ம மதி மகேஷை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. அவங்க போன பிறகு நம்ம துளசி மதியை பார்த்து அப்படியே கை தட்டிட்டு என்ன அஞ்சலி கரெக்டாக நடிச்சிட்ட போல, இந்த மகேஷ் சரியா ஏமாந்துட்டான், அவன் உன்னை மதினே நினச்சிட்டான், ரொம்ப நல்லதா போச்சு, இதையே கண்டினியூ பண்ண. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிக்கும் இந்த மதிக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது, சாப்பாடு முதற்கொண்டு எல்லா நடவடிக்கைகளும் மாற்றிடணும்னு சொல்லிட்டு நம்ம துளசி அஞ்சலிக்கு சரியா பிளான் கொடுக்குறாங்க. அதுபடி அஞ்சலியும் சரியா நடிச்சிட்டாங்க. அப்படியே அஞ்சலி கிட்ட நம்ம துளசி வந்து எப்படியாவது அப்பாவோட நிலைமைக்கு யார் காரணம், இந்த மகேஷுக்கும் நம்ம அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம், எல்லா உண்மைகளும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் அஞ்சலியும் அதிரடியா களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம சிவராமன் கம்பெனில இருந்து அப்படியே நம்ம சிவராமனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு வராங்க. அதே சமயத்துல நம்ம லக்ஷ்மி அம்மாவே அவங்கள பார்த்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதை பார்த்து செக் பண்ணிட்டு நம்ம லக்ஷ்மி அம்மா கிட்ட சிவராமனோட பிளட் குரூப் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் அதை சொல்றாங்க. அதை கேட்ட உடனே என்னது இது, ரிப்போர்ட்ல வேற மாதிரி இருக்கு, நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லவும் அப்படி என்னதான் ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அது வேற பிளட் குரூப்பா இருக்குது. இதை பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க, நல்லா தானே பாத்தீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா நாங்க சொல்றது உண்மைதாமா, வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அம்மா கிட்ட அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்காங்க அஞ்சலியும். என்ன சொல்றாங்க, அப்பா அப்பா உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுது. அப்ப கண்டிப்பா என்னோட கணவர் சிவராமன் எங்க உயிரோட தான் இருக்காங்க, அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும், நம்ம இது வரைக்கும் அவங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இந்த நிலைமையில அவங்க உயிரோட இருக்குது தெரிஞ்ச உடனே லக்ஷ்மி அம்மா அப்படி சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது அப்பாவோட நிலைமைய யாருனால காரணம், அது மட்டும் இல்லாம அந்த மகேஷையும் சரியா வெளுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இருந்துட்டே இருக்கும்போதே நம்ம மகேஷும் தன்னோட மாமனார் சிவராமன் இறந்துட்டாங்களே, சரி அவங்களோட போட்டோவுக்கு பூமாலை போடலான்னு சொல்லிட்டு வராங்க. கரெக்டாக அதை பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மி அம்மாவும் என்ன மாப்பிள்ள பண்றீங்க, இனிமே உங்க மாமாவுக்கு பூமாலை போடணும் தேவையில்லை, மாமா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மகேஷ் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவங்க சொல்றாங்க, இது என்ன புது கதையா இருக்கு, எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழம்பி போயிடுறாங்க. அப்படி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. லக்ஷ்மி அம்மாவும் இப்படி ரிப்போர்ட்ல வேற மாதிரி இருக்கு, ஆனா நடந்தது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் மகேஷ் அப்படியே குழம்பி போய் அப்ப ஏதோ ஒரு தப்பு இதுல நடந்திருக்கு, எப்படி இருந்தாலும் அவங்களோட தேடி கண்டுபிடிச்சு விட்டு வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆனதை பார்த்த உடனே லக்ஷ்மி அம்மாவை என்ன மாப்பிள்ள அப்படியே நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. மகேஷுக்கு மனசுக்குள்ள என்னதான் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம லக்ஷ்மி அம்மா கிட்ட ரொம்பவே சந்தோஷத்தை கண்டிப்பா மாமா
மாமா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அத்தை, கண்டிப்பா மாமா கிடைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவுக்கு தைரியப்படுத்துறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. துளசியும் நம்ம வெற்றி கிட்ட வந்து சொல்லவும் வெற்றியும் துளசி கிட்ட கண்டிப்பா நம்ம மாமாவை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்ம மாமாவுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட கேக்குறாங்க. துளசிக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்பாவுக்கு யார் எதிரியா இருப்பாங்க? அப்பா யாருக்கிட்டயுமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எந்த வம்பு தும்புக்குமே போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யார் எதிரியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் வெற்றிக்கிட்ட கேட்குறாங்க. வெற்றியும் அப்படியே குழம்பி போய் சரி எப்படியாவது அவங்க கம்பெனிக்கு போனா ஏதாவது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போறாங்க. அந்த இடத்துல சிவராமனுக்கும் ஒருத்தவங்களுக்கும் பிரச்சனை வருதுன்னு தெரிய வரும்போது அவங்கள பிடிச்சு சரியா சட்டையை பிடிச்சு நம்ம வெற்றி கேட்குறாங்க. அதே சமயத்துல நம்ம துளசியின் சைடுல வெற்றியை நின்று தடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க மாமாவை கண்டுபிடிக்காம விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள சட்டை பிடிச்சு இன்னும் கேட்க ஆரம்பிக்கவும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, நான் அவங்கள எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த ஆள் எவ்வளோ சொன்ன அப்புறமும் வெற்றி விடுற மாதிரி இல்லை. சரி அடுத்தடுத்த இடத்தையாவது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம துளசி சொல்லவும் துளசியும் வெற்றியும் பைக்ல ஒவ்வொரு இடமா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்காதா, எப்படியாவது அவங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்காங்க. அந்த சீன் எல்லாமே செம எமோஷ்னலா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம லக்ஷ்மி அம்மாவும் துளசி அஞ்சலி கிட்ட எப்படியாவது உங்க அப்பாவை கண்டுபிடிக்கணுமா, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவங்கள ஒரு வாட்டி முகத்துல பார்த்துட்டேன்னா அந்த கணமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அம்மாவும் ரொம்ப உருக்கமாவே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மகேஷுக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. என்னடா இவங்க உயிரோட தான் இருக்காங்களா, எல்லா உண்மையும் தெரிஞ்சவங்க அவங்க தானே, அவங்க மட்டும் கண்ணில் பட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளோட உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மேல இந்த குடும்பம் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கு. ஒவ்வொரு விஷயமா தெரிய ஆரம்பிச்சிட்டுனா எல்லாமே சொதப்பிடுமேன்னு சொல்லிட்டு மகேஷ் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஆட்கள்கிட்ட நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன், அந்த ஆளை எப்படியாவது போட்டு தள்ளிடுங்க மாதிரி சொல்லுறாங்க. அவங்களும் ஒரு ஆளையும் தேடி பார்த்துட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அஞ்சலியும் மதிங்கிற கேரக்டர்ல கரெக்டாட்டு நடிச்சு அந்த மகேஷ் கிட்ட எப்படியாவது உண்மையை வாங்கிடும்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட போய் இங்க என்னையா நடக்குது, நீ தானே சொன்ன அவங்க அப்பா இப்ப இல்லைன்னு, இங்க என்னடானா இப்ப அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்தா எனக்கே குழம்பிட போல இருக்கு. அப்படி அவங்க அப்பாவுக்கு என்னதான் ஆச்சு, நீ அது உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மகேஷும் எதுவுமே தெரியாத மாதிரி பழைய கதையை சொல்லி அப்படியே ஆக்டிங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலியும் எப்படியாவது அவன் வாயாலே உண்மைகள்லாம் வரும்னு பார்த்தா அவன் பழைய கதையை சொல்றான்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது மகேஷும் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த கதையெல்லாம் கேட்குதா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதை பற்றி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக போயிட்டு இருக்காங்க. மதியம் இதுக்கு மேலே நம்ம ஏதாவது சொன்னால் அவனுக்கு சந்தேகம் வந்துடுமோன்னு அந்த இடத்தை விட்டே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம துளசியும் வெற்றியும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மகேஷ் கிட்ட வந்து அந்த ரவுடிங்களும் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவில் உள்ள ஆளை கண்டுபிடிச்சிட்டோம், அப்படியே உங்கள் முன்னாடி நிற்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு முகத்தை மூடி கூட்டிகிட்டு வராங்க. அதே சமயத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு வழியாட்டு மகேஷும் வெற்றியும் நேருக்கு நேராக மோதக்கூடிய சமயம் வந்துட்டுன்னே சொல்லலாம்.